ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் ஹை லோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, பிகினர் ஏன் இதை இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய குரூப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இரண்டாவது விஷயம், வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு கட்டாயமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஓப்பனும் க்ளோஸும், சரிங்களா? இதை காட்டிலும் இது எண்டில் அந்த ப்ரீவியஸ் டே அன்னையோட டேயோட க்ளோசிங் ஓகே, பட் தொடக்கம் இருக்கும். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது இந்த ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை பண்ணணும், ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல் பண்ணணும், சரிங்களா? இது என்ன அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்க, இல்லை இண்டெக்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஒரு ட்ரேட் அப்படின்னா ஒரு 5-6 விஷயம் இருக்கணும். நீங்கள் இது உள்ளே வந்துட்டீங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு 3 மாதம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். அந்த புரிதல் இருக்கும், ஒரு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும், சரிங்களா? அப்போது அதில் நீங்கள் வைக்கும்போது வேல்யூ ஆடடாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா, புரிதலுக்காக சொல்கிறேன். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆகும்போது 100 ரூபா. அப்போது ஹையும் எங்கேயும் இருக்காது, சேமாக தான் இருக்கும், 100 ரூபாயில் தான் இருக்கும், சரிங்களா? லோவும் 100 ரூபா தான் இருக்கும். இப்போ 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே இதனுடைய சினாரியோ, இப்போ மார்க்கெட் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். பையர் செல்லர் எல்லாருமே உள்ளே வருவாங்க. இப்போ நிறைய பேர் பை பண்ணால் என்ன ஆகும், இந்த ஹை மேலே மூவ் ஆயிரும், 100லேருந்து 102 அப்படின்னு ட்ராவல் ஆயிரும். இப்படி ட்ராவல் ஆயிடுச்சுன்னா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும். அப்போ உள்ள பையர் வந்துட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். 100.25 அப்படின்னா 100.25 சேம்னா சேமாக இருக்கணும், சரிங்களா? இதே இது ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் ஏன் செல் அப்படின்னா, ஓப்பன் ப்ரைஸும் ஹை, சரிங்களா? இப்போது நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ண என்ன ஆகும், கீழே இறங்கும், சரிங்களா? அப்போ 98 அப்படின்னு வந்துடும் லோ. அப்போது ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கும். இப்படி இருந்தால் நீங்கள் செல் சைட் போகணும். இதற்கான ப்ரிஃபரன்ஸ் தான், சரிங்களா, இந்த ஓப்பன் ஹை லோ ஸ்ட்ராட்டஜி. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரேட் சமயத்தில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேராக வந்துட்டு, சரிங்களா, மார்னிங் எது பாசிட்டிவில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. சரி, ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கா, ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கா, நெகட்டிவாக இருந்தால் செல்லுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இதில் உடனே செக் பண்ணுறது, ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கா, அப்போ இங்கே சேமாக இருக்குது, சரிங்களா? உடனே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, என்ட்ரி கொடுத்துடக்கூடாது. அதாவது இங்கே பார்க்குறதுக்கு சக்ஸஸ் தெரியும், நீங்கள் லைவாக ட்ரேட் எடுக்கச்சா ட்ராப் மாட்டிப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது மந்த்லி டைம் ஃப்ரேம் கட்டாயமாக ஸ்விங் ட்ரேடிங் பயன்படுத்துகிறீங்க. நிறைய பேர் என்னென்னா ட்ரேட் எடுப்பாங்க, அந்த ட்ரேட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துப்போங்க. அப்படி பண்ணிடாதீங்க. நான் கீழே இருக்கா, இது ஓப்பனும் லோவும் சேம். இந்த மந்த்லி கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் இருக்கும். அகெயின் இந்த மந்த்லி கேண்டலோட பிரேக் அவுட் இருந்தால் ப்ராஃபிட் இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி தேர்வு பண்ணணும், சரிங்களா? அப்போ ப்ரீவியஸாக ஒரு கேண்டில் இருக்குது, சரிங்களா? இப்போ ரெட் கேண்டிலாக விழுந்திருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் 100 ஸ்டாக் இருக்குது, Nifty 50 Next 50யும் சேர்த்து. அப்போ இதில் பிரேக் அவுட் வருதாங்கிறத ஒரு 5ஆம் தேதி கூட நீங்கள் 100 ஸ்டாக்கையும் ரிசர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓப்பன் லோவும் எது சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் மந்தோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா சக்ஸஸ் இருக்கும், சரிங்களா? நீங்கள் எல்லாமே பாருங்கள், ஓப்பனும் லோவும் சிமிலராக இருக்கிறது எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் மந்தோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா சக்ஸஸ் இருக்கும், சரிங்களா? இதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இதுவே ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான், சரிங்களா? யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போது மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை, சரிங்களா? அப்புறம் வீக்லி டைம் ஃப்ரேமும் நல்லாவே இருக்கும். ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த மட்டும் இன்ட்ராடேக்கு பயன்படுத்துங்க, ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ராவல் பண்ண வேண்டாம். ஸோ அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது, சரிங்களா? மந்த்லியை காட்டிலும் வீக்லி கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஒரு இன்ட்ராடேக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஹோல்டிங்க்கு நல்லா இருக்காது, சரிங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இன்னொன்று, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகச்சா நீங்கள் ட்ராவல் பண்ணச்சா இந்த மாதிரி ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பக்காவான ப்ராஃபிட் கொடுத்துரும், சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணுறதே டே டைம் ஃப்ரேமில்.
டே டைம் ஃப்ரேம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பேத்துக்கு என்ட்ரி கொடுக்க தெரியாது. இங்கே இதில் தான் நம்ம மாட்டிப்போம். சரிங்களா? ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே நான் ஒரு 5 விஷயம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நேர்கோட்டில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணும்போது 100% ஷோர் நமக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம நிறையா படிச்சிருப்போம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு இதெல்லாமே. அப்போது ரிசர்ச்சை பொறுத்த மட்டும் நீங்கள் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? இப்போது சப்போர்ட்னு ஒரு லைன் இருக்கும், ரெசிஸ்டன்ட் இருக்கும், மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்ருக்கும். சரிங்களா? இப்போ ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி ஓப்பனும் லோவும் இந்த இடத்துல உங்களுக்கு சேமாக வருது அப்படின்னா பிரேக் அவுட்டில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். டே கேண்டலோட ஹையோட ப்ராஃபிட் இருக்கும். பட் நீங்கள் டே கேண்டில் இல்லை சினாரியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா 3 ஹவர்ஸை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 கேண்டில் 3 ஹவர்ஸ் கேண்டில் வரும். சரிங்களா? இதில் ப்ரீவியஸ் கேண்டில் காட்டிலும் சரிங்களா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ ஹெவியாக இருக்கும் 3 ஹவர்ஸ் கேண்டில். சரிங்களா? இதை அப்படியே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இண்டெக்ஸில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஓப்பன் உள்ளவங்க சேமாக இருந்தால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பேங்க் நிஃப்டியில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னா தவறாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே ஒரு சினாரியோ இருக்குது பாருங்கள். நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே மார்னிங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ட்ராவல் ஆயிரும் டே கேண்டில். அதனால தான் நீங்கள் எப்போ ட்ரேட் எடுத்தாலும் பேங்க் நிஃப்டி இதில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் வெயிட்டேஜை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வெயிட்டேஜ் செக் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் எவ்வளோ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி வெயிட்டேஜோட சப்போர்ட்டோட பேங்க் நிஃப்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய்.